அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? கையில் புக் இருக்குது. இந்த புக்கை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இது தமிழ் 5ஆம் வகுப்பு பாடம் 2024. தெரியுதுங்களா? கங்காரு படம் போட்டிருக்கா? இதை பற்றி தான் பேச போகிறோம். இதில் வந்து ராமகதை 1, அடுத்து வந்து ராமகதை 2. தெரியுதா? இந்த கதையை பற்றி நம்ம சொல்லணும்னா, இது வந்து 5ஆவது படிக்கிற 5ஆவது தமிழ் புக்கு. இதில் ஒரு விஷயம் கவனிங்க. இந்த புக்கில் ராமகதை இருக்குது. இந்த ராமகதையில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷார்ப்பாக இருக்குது. இங்கே பாருங்கள், அயோத்தியை அரசு செய்த மன்னன் தசரத சக்கரவர்த்தி, அவருக்கு மனைவியர் 3, கோசலை, கைகேயி, சுமித்திரை. இப்போது இந்த பாடத்தை வந்து இந்த வயசு பிள்ளைங்களுக்கு இதை வைக்கலாமா? ஒரே நேரத்தில் 2 பேரை கல்யாணம் பண்ணிட்டு வாழ முடியாது. இந்தியாவிலையும் வாழ முடியாது, இங்கேயும் முடியாது. அப்படி இருக்கிறப்போ ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த பாடத்தை வந்து வைக்கலாமா சொல்லுங்கள்? ஒரு ஆண் வந்து 3 பேரை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு நம்ம இந்த சின்ன வயசில் சொல்லணும்? இதில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. இது சின்னதாக பார்த்திங்கன்னா அந்த வாக்கியங்களோட அமைப்பு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது படிக்கிறதுக்கு. என்னத்தை சொல்கிறது, நிறையா இருந்தது. இப்போ நான் சொல்லணும்னு நினைக்கிற விஷயத்த சொல்லிடுறேன், சரிங்களா? இந்த கதை முடிஞ்சவொடனே இது எப்படியாவது இந்த இலங்கை பற்றின விஷயத்த சொல்லணுங்கிறதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க போல இருக்குது. இதில் ஒரு வரி வந்திருக்கு பாருங்கள். காட்டில், அதாவது இப்போ நம்ம எல்லாம் எப்படி எழுதுவோம்? ராமன் சீதை இலக்குவன் ஆகியோர் காட்டில் வாழ துவங்கினர்னு எழுதணும். இதில் முதல்ல காட்டில் வருது. காட்டில் ராமன், சீதை, லக்ஷ்மணன் ஆகியோர் வாழ துவங்கி சில காலம் சென்றது. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சூர்பனகை என்னும் ஓர் அரக்கர் குலப்பெண் ராமனை விரும்பினாள். அப்புறம் வந்து அவள் மனம் செய்வதற்காக பல தந்திரங்கள் செய்தாள், சூழ்ச்சிகள் செய்தாள். அவள் செய்த சூழ்ச்சிகள் எதுவும் பயன் தரவில்லை. இறுதியில் லக்ஷ்மணன் என்ன பண்ணுறான்னா, அவளின் மூக்கை அறுத்தான். அதனால் அவள் அவமானம் அடைந்தாள், பழிக்கு பழி வாங்க துணிந்தாள். ஓகேவா? சூர்பனகையின் அண்ணன் இலங்கை அரசன், அவள் வந்து அரக்கர்குல பெண்ணா, இவர் வந்து இலங்கை அரசன். ஏன் இலங்கை அரக்கர்குல அரசன் அப்படின்னு போட வேண்டியதானே? இது வந்து அரசனாமா. அப்போ வந்து அவன் பெயர் ராவணன். தங்கை சூர்பனகையின் துயர் தீர்க்க எண்ணினான் ராவணன். இந்த சென்டென்ஸோட வடிவமே வித்தியாசமாக இருக்குது. அதற்காக சீதையை கடத்தி செல்ல முடிவு செய்தான். இப்போது இதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த கதையெல்லாம் நம்ம வந்து ரொம்ப லேட்டாக படிக்கணும். இதெல்லாம் ஒரு 5ஆம் கிளாஸ் பாடத்தில் வைக்க வேண்டிய பாடமே கிடையாது. ஒரு ஆணுக்கு 3 மனைவி இருக்கிறதும், 4 பிள்ளைங்க, அவங்க வரம் கேட்டாங்க, அந்த வரம் கொடுத்து அந்த வரத்தை செய்கிறதுக்காக, அதாவது தன்னோட பையன் வந்து அரசனாகணும்னு கேட்குறது, அப்புறம் வந்து காட்டுக்கு வர்றது, காட்டுக்கு வந்து இப்படி சூர்பனகை, ராவணன், இந்த கதையெல்லாம் வர்றப்போ ராமன் லக்ஷ்மணன் இல்லாத நேரத்தில் சன்னியாசி வேடத்தில் வந்து தூக்கிட்டு போனது அசோகவனத்தில் போயிட்டு வச்சுட்டாங்க. இதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த கதை இந்த வயசு பிள்ளைங்களுக்கு தேவை கிடையாது, தேவையே கிடையாது, கண்டிப்பாக தேவை கிடையாது. அதில் இந்த வாக்கியங்களோட அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சீதை இருந்த இடத்திற்கு ரகசியமாக சென்றான். ராமன் அனுப்பிய தூதுவன் தான் என்று புரியுதுங்களா? ராமன் அனுப்பிய தூதுவன் என்று தன்னை அறிமுகம் செய்தான். இதில் ராமன் அனுப்பிய தூதுவன் தான் என்று தன்னை அறிமுகம் செய்தான். சீதைக்கு ஆறுதல் கூறினான். ராமன் வருவார், வந்து சிறை மீட்பார் என்று அனுமன் நம்பிக்கை அளித்தான். சீதை நிம்மதி அடைந்தாள். இது எப்படி இதெல்லாம் வந்து எவ்வளோ காமெடியாக இருக்குது பாருங்கள். சீதை வந்து எப்படி நிம்மதி அடைய முடியும்? ராவணன் வந்து அரசன், அந்த பொண்ணு இருக்கிறது இடத்துக்கு ராமனுக்கு யாரையும் தெரியாது, கூட ஒரு தம்பி மட்டும்தான் இருக்கான், வந்து மீட்பாருன்னு நிம்மதி அடைந்தாலாம். சரி விடுங்க, பரவாயில்ல. அதுக்கப்புறம் வந்து இப்படியே போகுது. ராவணன் போராட துவங்கினான். ராமன் எல்லாரையும் கொன்று வீழ்த்தினான், அதாவது ராவணனோட சைடு ஆளுங்க எல்லாரையும். அப்புறம் இந்த வரியை பாருங்கள். பல வித்தைகள் தெரிந்தவன் ராவணனும் பெரும் வீரன், உடற்பலம் உள்ளவன், பல வித்தைகள் தெரிந்தவன், பல ஆயுதங்கள் உடையவன், தவம் செய்து சிவபெருமானிடம் வாழ் ஒன்று பெற்றவன். எனினும் போரில் ராமனை தோற்கடிக்க இயலவில்லை.
அதாவது தோற்கடிக்க ராவணனால் முடியவில்லை. சரியா? அதுக்கப்புறம் வந்து சீதையை சிறை மீட்டு அழைத்து சென்றான். அந்த போர் முடிஞ்சு கூட்டிகிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் இருக்கிற வரியை பாருங்கள். தந்தை சொல்லை தட்டாதவன் ராமன். ஆகவே 14 ஆண்டுகள் காட்டிலேயே வாழ்ந்தான். 14 ஆண்டுகள் காலம் முடிவுற அயோத்திக்கு திரும்பி சென்றான். அயோத்தியை அரசு செய்யும் உரிமையை பரதன் ராமனுக்கு கையளித்தான். ராமன் அயோத்தியின் அரசனாக முடிசூட்டினான். அயோத்தி மக்கள் எல்லோரும் இன்புற்றனர். சரி, இப்போ அந்த கதையிலேருந்து இந்த சின்ன பசங்களுக்கு சொல்ல வர்ற விஷயம் என்ன? ஒரு கதைன்னு இப்போ வந்து நம்ம சின்ன பிள்ளையில படிப்போம். ஒரு கோடாரி மரம் வெட்டுற ஒருத்தரோட கோடாரி கீழே விழுந்துருச்சு தண்ணிக்குள்ளே. அப்போ வந்து அந்த வன தேவதை வந்து கேட்குது, அந்த இதாவும் கோடாரி இதாவதும் கோடாரின்னு தங்கம் வெள்ளியெல்லாம் காமிக்கிது. அவன் நேர்மையாக வேணான்னு சொல்கிறான். எல்லா கோடாரியும் கொடுத்துருது. அந்த கதையில் ஒரு 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 நோக்கம் இருந்தது. இப்போ இந்த கதையில் என்ன நோக்கம் இருக்குது? இப்போ அந்த கதையை வைக்கிறதுனால ஒரு 5ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு இப்போ இதுக்கு எத்தனை பேஜ் செலவு பண்ணியிருக்காங்க? 1 2 3 4 5 6 6 பக்கத்தை செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு என்ன வருத்தம்னா ஆத்திச்சூடி வைக்கல. ஒரு 10 ஆத்திச்சூடி. நான் போன வருஷம் இந்தியாவுக்கு போனப்போ 2 கோடி நோட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அடுத்த வீடியோவில். 2 கோடி நோட்டு வாங்கிட்டு வந்துட்டு அதில் என்னோடய கிளாஸ் பிள்ளைங்களுக்கு நான் போன வருஷம் இதே டைமில் நான் ஸ்கூலில் சேர்ந்தேன் டீச் பண்ணுறதுக்கு. அந்த நோட்டை கொடுத்தேன். 6 அறம் செய் விரும்ப 6 சினம் 2 தடவை தான் நான் அது ப்ராக்டிஸ் பண்ண கொடுத்தேன். அப்புறம் டைமே இல்லை. அந்த நோட்டு என்னாச்சுன்னு தெரில. ஆனால் நான் நம்பிக்கையாக கொண்டு வந்தேன். அது ஒன்றும் செய்ய முடியல என்னால். ஏன்னா நேரம் இல்லை. இந்த மாதிரி ஸ்கூலில் கொடுக்குற புக்கை பாடம் நடத்துறதுக்கு தான் நேரம் இருக்குது. அப்போ நாம் வந்து இத்தனை பேஜ் அவங்க அந்த கதைக்கு செலவு பண்ணியிருக்காங்களே, ஏன் ஆத்திச்சூடி வைக்கல? ஒரு திருக்குறள் ஒரு 2-3 திருக்குறளாவது வைக்கணும். ஏன் வைக்கல? இப்போ நாமளே வந்து சொந்த விருப்பத்தில் ஒரு புத்தகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு ஆத்திச்சூடியோ திருக்குறளோ சொல்லித்தரலான்னா அதுக்கு நேரம் இருக்கணும்ல. இப்போ வந்து இந்த புக்கிலேயே பாருங்கள், இந்த புக்கிலேயே இருந்துச்சுன்னா நம்ம அதை பிள்ளைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். சரி, நீங்கள் 2 கோடி நோட்டு வாங்கிட்டு வாங்க, அது கற்றுக் கொடுக்கலாம்ல. ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும்ல, நம்ம ஸ்கூலில் படித்த மாதிரி. ஆத்திச்சூடி வைக்கலை, திருக்குறள் வைக்கலை, ராமக்கதை மட்டும் தேவைப்படுது. இதனால் மாணவர்களுக்கு என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரியெல்லாம் பாடத்திட்டம் வச்சுக்கிட்டு இருந்தால் தமிழ் ஸ்கூல் போகிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை கூட்டிகிட்டு போகிறேன் தெரியுமா? நான் வீடியோ பெருசாகிடும், அதனால் நான் அதை பற்றி பேச விரும்பலை. இந்த மாதிரி பாடத்திட்டம் இருந்தால் கண்டிப்பாக வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஒரு 2 ஒரு சின்ன சின்ன கதையாக இருக்கணும், சின்ன சென்டென்ஸாக இருக்கணும். ஒரு 4 வார்த்தைகள் இருக்கிற வாக்கியங்கள் இருந்தால் தானே நல்லாயிருக்கும். இது எனக்கே வாசிய கஷ்டமாக இருக்கே. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இருங்க, தொடர்ந்து கேளுங்க. நீங்கள் அடுத்த வீடியோவில் பாருங்கள்.